வெளிப்படுத்தல் 3:7 சொல்ற. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற சபையின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் சொல்லுகிறதாவது, ஒருவரும் பூட்ட மூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு ஆமென் பூட்டுகிறவருமாய் சொல்லுகிறதாவது, நீ சில இடங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சிலதை திறந்தால் நீயும் நானும் பூட்ட முடியாது. அவர் சிலதை பூட்டினால் நாம் அதை திறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் நாம் வாஞ்சிக்கிற விதமாய், ஆண்டவரே என் வாழ்க்கையில திறந்த வாசல் நான் வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பூட்டிடுவார், கர்த்தர் செஞ்சிடுவார் என்கிற காரியம் அல்ல. கர்த்தர் என் வாழ்க்கையில திறந்ததை பூட்ட மாட்டார் என்கிற நம்பிக்கை உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகள் இடத்துல கேட்கும் பொழுது அவன் இவைகளெல்லாம் எதனால் சம்பவித்தது, இவை இந்த உயர்வெல்லாம் எதனால் கிடைத்தது என்று சொல்லி நீ அறிவிக்கும்படிக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படிக்கு உன் வாழ்க்கையின் கதவை கர்த்தர் பூட்டிவிடக்கூடாது. அல்லேலூயா.